अथ 12ोऽध्यायः 12வது அத்தியாயம் பக்தி யோகம். ஞான யோக பக்தி யோகங்களுள் ஞான யோகம் தாமதத்தே பலனளிக்கும் என்றும் அதில் மனதை நிறுத்துவது கஷ்டமானதென்றும், பக்தி யோகமோ விரைவாக பலனை அளிக்கும் என்றும் அதில் மனதை நிறுத்துவது எளிதென்றும் கூறப்படுகிறது. பிறகு பக்தி யோகத்தை பெறுவதற்குரிய உபாயங்கள் கூறப்படுகின்றன. பக்தர்கள் மற்றவர்களிடத்தில் சிநேகபாவத்துடனும் அகங்காரமற்றும் இன்ப துன்பங்களை சமமாக கருதியும் கிடைத்ததைக் கொண்டு திருப்தியுடனும் இருக்க வேண்டும். தன்னை பிறர் இகழ்ந்து பேசினாலும் புகழ்ந்து பேசினாலும் மனதில் மாறுதல் அடையக்கூடாது. இவ்விதமான பக்தர்களிடத்தில் கடவுளுக்கு அதிக பிரீதி. अर्जुन उवाच एवं सततयुक्ता ये भक्तास्त्वां पर्युपासते ये चाप्यक्षरमव्यक्तं तेषां के योगवित्तमाः. அர்ஜுனன் சொல்லுகிறான், இங்கனம் எப்போதும் யோகத்து அமர்ந்து நின்னை வழிபடும் தொண்டர்கள் அல்லது நாசமற்ற அவ்யக்த வஸ்துவை வழிபடுவோர் இவ்விரது திறத்தாரில் யோக ஞானத்தில் மேம்பட்டவர் யார்? ஸ்ரீ பகவானுவாச்ச மய்யாவேஷ்ய மனோ யே மாம் நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயோபேதாः தே மே யுக்ததமா மதாः. ஸ்ரீ பகவான் சொல்லுகிறான், என்னிடத்தே மனதை செலுத்தி நித்திய யோகிகளாய் உயர்ந்த நம்பிக்கையுடன் என்னை வழிபடுவோர் யாவரோ அவர்களே யோகத்தில் சிறந்தோர் என நான் கருதுகிறேன். ये त्वक्षरमनिर्देश्यम् अव्यक्तं पर्युपासते सर्वत्र गमचिन्त्यं च कूटस्थमचलं ध्रुवम् सन्नियम्येन्द्रियग्रामम् सर्वत्र समबुद्धयः ते प्राप्नुवन्ति मामेव सर्वभूतहिते रताः क्लेशोऽधिकतरस्तेषाम् अव्यक्तासक्तचेतसाम् अव्यक्ता हि गतिर्दुःखम् தேகவத்பிரவாப்யதே. இனி அழிவற்றதும் குறிப்பற்றதும் தெளிவற்றதும் எங்கும் நிறைந்ததும் கருதொணாததும் நிலையற்றதும் அசைவற்றதும் உறுதி கொண்டதுமாகிய பொருளை யாவர் வழிபடுகின்றனரோ, இந்திரிய குழாத்தை நன்கு கட்டுப்படுத்தி எங்கும் சமபுத்தியுடையோராய் எல்லா உயிர்களுக்கும் நன்மை விரும்புவோராகிய அவர்களும் என்னையே அடைகிறார்கள். ஆனால் அவ்யக்தத்தில் மனம் ஈடுபட்டோருக்கு தொல்லை அதிகம். உடம்பெடுத்தோர் அவ்யக்த நெறியை அடைவது மிகவும் கஷ்டம். ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராஹ அனன்யேனைவ யோகேன மாம் த்யாயந்த உபாசதே தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி ந சிராத் பார்த்த மய்யாவேஷித சேதசாம். எல்லா தொழில்களையும் எனக்கென துறந்து என்னை பரமாக கொண்டு தவறாத யோகத்தால் என்னை நினைத்து வழிபடுவோர் யாவர்? என்பால் அறிவை புகுத்திய அன்னோரை நான் மரண சம்சார கடலிலிருந்து விரைவில் தூக்கிவிடுவேன். மய்யேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மய்யேவ அத ஊர்த்வம் ந சம்சயः அத சித்தம் சமாதாதும் ந சக்னோஷி மயி ஸ்திரம் அப்யாசயோகேன ததः மாமிச்சாப்தும் தனஞ்சய அப்யாசேப்யசமர்த்தோசி மத்கர்ம பரமோ பவ மதர்த்தமபி கர்மாணி குர்வன் சித்திமவாப்ஸ்யசி அதைததப்யசக்தோசி கர்த்தும் மத்யோகமாஸ்ரிதः சர்வகர்ம ஃபலத்யாகம் ததः குரு யதாத்மவான். மனதை என்பால் நிறுத்தி மதியை என்னுள்ளே புகுத்து
அதன்பின் என்னுள்ளே நீ உறைவாய், ஐயமில்லை. என்னிடம் ஸ்திரமாக நின் சித்தத்தை செலுத்த நின்னால் முடியாதென்றால் பழகி பழகி என்னை அடைய விரும்புவாயாக. பழகுவதிலும் கூட நீ திறமையற்றவன் என்றால் என் பொருட்டு தொழில் செய்வதை மேலாக கொண்டிரு. என் பொருட்டு தொழில்கள் செய்து கொண்டிருப்பதனாலும் நீ சித்தி பெறுவாய். அதுவும் கூட நின்னால் செய்ய முடியவில்லை என்றால் என்னுடன் லயித்திருப்பதை வழியாக கொண்டு தன்னைத்தானே கட்டுப்படுத்தி எல்லா செயல்களின் பயன்களையும் துறந்துவிடு. ஸ்ரேயோ ஹி ஞானமப்யாசாத் ஞானாத்யானம் விசிஷ்யதே ஞானாத் கர்ம பல தியாகः தியாகாத் சாந்திரனந்தரம். பழக்கத்தைக் காட்டிலும் ஞானம் சிறந்தது, ஞானத்தைக் காட்டிலும் தியானம் சிறந்தது, தியானத்தைக் காட்டிலும் செய்கை பயன்களை துறந்து விடுதல் மேம்பட்டது, அந்த துறவைக் காட்டிலும் சாந்தி நிலை உயர்ந்தது. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரः கருண ஏவ ச நிர்மமோ நிரஹங்காரः சமதுக்க சுகः க்ஷமீ சந்துஷ்டः சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயः மய்யர்ப்பித மனோ புத்திः யோ மத்பக்தः சமே பிரியः. எந்த உயிரையும் பகைத்தலின்றி அவற்றிடம் நட்பும் கருணையும் உடையவனாக, நான் என்பதும் எனதென்பதும் நீக்கி இன்பத்தையும் துன்பத்தையும் நிகராக கொண்டு பொறுமை உடையவனாக, எப்போதும் மகிழ்ச்சி உடையவனாக, தன்னை கட்டியவனாக, திட நிச்சயமுடையவனாக, என்னிடத்தே மனத்தையும் மதியையும் அர்ப்பணம் செய்து என் தொண்டனாகிய யோகி எனக்கு இனியவன். யஸ்மான்னோ த்விஜதே லோகः லோகான்னோ த்விஜதே ச யः ஹர்ஷாமர்ஷபயோத்வேகைः முக்தோ யஸ்ஸ ச மே பிரியः. எவனை உலகத்தார் வெறுப்பதில்லையோ, உலகத்தாரை எவன் வெறுப்பதில்லையோ, களியாலும் அச்சத்தாலும் சினத்தாலும் விளையும் கொதிப்புகளிலிருந்து எவன் விடுபட்டானோ அவனே எனக்கு இனியவன். அனபேக்ஷுச்சிர்தக்ஷः உதாசீனோ கதவ்யதः சர்வாரம்ப பரித்யாகி யோ மத்பக்தः சமே பிரியः. எதனையும் எதிர்பார்த்தலின்றி தூயவனாக, திறமையுடையவனாக, பற்றுதல் அற்றவனாக, கவலை நீங்கியவனாக, எல்லா ஆடம்பரங்களையும் துறந்து என்னிடம் பக்தி செய்வோன் எனக்கு இனியவன். யோ ந ஹ்ருஷ்யதி ந த்வேஷ்டி ந சோசதி ந காங்க்ஷதி சுபாசுப பரித்யாகி பக்திமான் யஸ் சமே பிரியः. கழித்தலும் பகைத்தலும் துயர்படுதலும் அவாவுறுதலும் இன்றி நன்மையையும் தீமையையும் துறந்த தொண்டனே எனக்கு இனியவன். समशत्रौ च मित्रे च तथा मानापमानयोः शीतोष्णसुखदुःखेषु समः सङ्गविवर्जितः तुल्यनिन्दास्तुतिर्मौनी सन्तुष्टो येन केनचित् अनिकेतस्थिरमतिः भक्तिमान् मे प्रियो नरः. பகைவனிடத்திலும் நண்பனிடத்திலும் மானத்திலும் அவமானத்திலும் குளிரிலும் வெப்பத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சமப்பட்டவன், பற்றுவிட்டவன், புகழையும் இகழையும் நிகராக கொண்ட மௌனி, யாதுவரினும் அதில் மகிழ்ச்சி பெறுபவன், குறியற்றவன், ஸ்திரபுத்தி உடையவன், இத்தகைய பக்தன் எனக்கு இனியவன். ஏது தர்ம்யாமிருதமிதம் யதோக்தம் பர்யுபாசதே ஸ்ரத்ததானாமத்பரமாः பக்தாஸ்தேதீவ மே பிரியாः. இந்த தர்ம ரூபமான அமிர்தத்தை நான் சொல்லியபடி வழிபடுவோர், நம்பிக்கையுடையோர், என்னை முதலாக கொண்டோர், அத்தகைய பக்தர்கள் எனக்கு மிகவும் இனியவர்கள். ஓம் தத்சத். இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே பக்தி யோகோ நாம
द्वादशोऽध्यायः பிரம்ம வித்தியை புகட்டுவதும் யோக சாஸ்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதமாக வந்துள்ளதுமாகிய பகவத்கீதை எனும் உபனிஷத்தின் கண் பக்தி யோகம் என்ற 12வது அத்தியாயம் முற்றுப் பெறுகிறது.